வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வொலடைலாவே இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சுட்டு, காலையில பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ஒரு 130 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல போனது. கிட்டத்தட்ட ஒரு 22,550 வரைக்கும் கூட தொட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சுட்டு, இறங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோவா ஸ்டெடியா இறங்க ஆரம்பிச்சுட்டு, கன்டினியூஸா ஃபால் டவுன் தான் போயிட்டு, கிட்டத்தட்ட பாருங்க இப்போ ஒரு 73 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு பிஃபோரா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80, 90 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்னதா ரெக்கவரி குடுக்க பார்த்தது. பட் ஆனா முடியல. ஃப்ளாட்டா பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இத நல்லா பிரேக் அவுட் பண்ணி, ஒரு 22,500 பிரேக் அவுட் பண்ணி மேல ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா வச்சு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சைட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது லுக்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் பண்ற மாரியே தான் போயிட்டுருக்கு. அதாவது மேலேயும் போகாம, கீழேயும் போகாம ஒரு இதில போற மாரி தான் ஒரு பிளான் தெரியுது. பட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. யுஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். மத்த டேரிஃப் மத்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் சைட்வேஸ் போற மாரி தான் தெரியுது. ஸோ கொஞ்சம் அவசரப்பட வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2வது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சிஜின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% கிட்ட நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. ஒரு 3 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. இன்னைக்கு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1% மேலே நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% மேல நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா சைடுமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வரவே இல்ல. எஃப்ஐஐ டேட்டா நேத்தி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1627 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, 1510 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசென்ட் இதில நீங்களே பாருங்க, டிஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இன்ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ரீட்டெயிலர்ஸ் வந்து எஸ்ஐபி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒன்ஸ் சேலரி கிடைச்சதும் பார்த்தீங்கன்னா, மந்த்லி இதில ஒரு 1000, 500, 10,000, 15,000, 20,000 இப்படின்னு போட்டுகிட்டே வந்து இருந்தவங்க, இப்போ என்னன்னா டோட்டலா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் இறங்குது. இந்த டைமில் நம்ம எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்? நெகட்டிவ்ல தானே போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதான் ராங்கு. இந்த டைமில் தான் நம்ம அதிகமாக குவான்டிட்டி பை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சீப்பர் ப்ரைஸாக இருக்கும். சீப்பர் ப்ரைஸில் ஹை யூனிட்ஸை வந்து எல்லாமே அக்குமுலேட் பண்ணி வச்சுட்டோம்னா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, ஏற ஆரம்பிச்சதுன்னா அப்படியே உங்களுக்கு டபுள். ஏன்னா இப்போ ஏறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 1000க்கு 10 யூனிட் தான் கிடைக்குது அப்படிங்கும்போது, ஏறிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் இப்போ இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000க்கு 15 யூனிட் கிடைச்சா உங்களுக்கு லாபம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5 யூனிட் கிடைக்குது. இதே இது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏற தான் போகுது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபுள் அமௌண்ட் அப்படியே வந்துரும். பட் ஆனால் நம்ம மக்கள் வந்து அதை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, மார்க்கெட் ஏறுனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மார்க்கெட் இறங்குனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எப்போ மார்க்கெட் நல்லா இறங்குதோ அந்த டைமில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கோ அந்த சமயத்தில் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஒரு பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணனாலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக மாறிடலாம். ஸோ இந்த மெத்தட் தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கேன். பட்டுக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஃபண்ட் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக வாங்கிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். நான் அதிக குவான்டிட்டி வாங்குறதில்ல. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, பெல் கம்பெனி தான் இருந்திருக்கு. அது என்ன காரணம் பார்க்கும்போது, இன்றைக்கி ஆர்டர் கிடச்சது தான். கிட்டத்தட்ட ஒரு 2400 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஒரு இதனால பார்த்திங்கன்னா, நல்லாவே ஏற ஆரம்பிச்சிருக்கு. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% நல்லாவே பாசிட்டிவ் மோடில் போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1% தான் பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ, சிப்லா, ஐசிஐசிஐ பேங்க்கு, பவர் கிரிட் எல்லாமே கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு நெகட்டிவ் சைடில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சின்னதாக பாசிட்டிவ் மோமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் சைடில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5% மேலே நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஹீரோ மோட்டோ கார்ப்பு, டாடா மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், இந்துஸ்தான் பேங்க் அப்படின்னு சொல்லி எல்லாமே நெகட்டிவ் சைடில் போயிட்டுருக்கு.
இந்துஸ்தான் பேங்க் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 7-8% பாசிட்டிவ் சைடில் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி பேக் டு நெகட்டிவில் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் ஷூராக சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம். இன்னும் இறங்கிடுச்சுன்னா இந்துஸ்தான் பேங்க்கு கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா அவங்களோட ப்ரொமோட்டர் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, இந்த கம்பெனிக்கு லிக்விடிட்டி தேவைன்னா ஃபண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்களோட ஹோல்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆர்பிஐ அப்ரூவல் பண்ணிடுச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பேங்க் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா டார்கெட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 1300 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 900 அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கிறாங்க ப்ரோக்கரேஜ். இப்போதைக்கு என்னென்னா எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சர்டன் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி ரினியூவபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகாவாட் வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 105 மெகாவாட் அந்த கெப்பாசிட்டி உள்ளது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாவாட் உள்ள பவர் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிபிசி குரூப் வந்து 77,461 மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள பிளான்ஸ் எல்லாம் இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்லேயும் சரி, க்ரீன் எனர்ஜின்னு சொல்லி டோட்டலாக அவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி இதில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2027க்குள்ளார 20 ஜிகாவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. என்டிபிசி க்ரீன் எனர்ஜியில் வந்து 2027 20 ஜிகாவாட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. 2032 60 ஜிகாவாட்ஸாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கிறத. இன்னும் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேலிட் வந்து இன்னும் ஒரு சரியான பையிங் ரேஞ்சு வரல. ஒரு 90-80 கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி தான். அது கொஞ்சமாக நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போயே கூட பை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அதிகமாக வாங்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க. அடுத்தது வாட்டெக் வபாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 340 கோடிக்கு ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போகிறதுக்கு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெயில் கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. இது இல்லாமல் ஒரு 20 கோடிக்கு ஓஎன்டம் ஆர்டரும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல்லேருந்து ஒன்று கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் மட்டும், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் 2024-25 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5,400 கோடிக்கு ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இந்த 1 மந்த்துக்குள்ளார ஒரு 6,000 கோடியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா இன் பிட்வீனில் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கோடிக்குள்ள இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 25க்குள்ளார பார்த்தீங்கன்னா 600 கோடியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட ஒரு 1,600 மெகாவாட்டுக்கு தெர்மல் பவர் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறதா ஒரு இது நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டாக பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்டுமே பார்த்திங்கன்னா 800 மெகாவாட்டுக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 320 மெகாவாட் யூனிட் வந்து 2 யூனிட் வந்து கமிஷன் பண்ணி எல்லாம் அவங்கள்ட்ட இப்போது பவர் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஆர்டராக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பேசஞ்சர் வெஹிக்கல்லாம் இப்போது புதுசாக இது பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. பிஃபோராக இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா புது நியூ மாடல்ஸ் காரெல்லாம் அங்கே லான்ச் பண்ணி இது ட்ரைவ் பண்ணி எல்லாமே இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் சைடு தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2% நெகட்டிவில் இறங்கியிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இதாக போடுது. ஏன்னா அவங்க சிஇஓ வந்து எபிட்டா வந்து க்ரோ ஆகும், ஜாகுவார் இதில் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிது. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு தான் போயிருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். டாடா மோட்டார்ஸும் கன்சிடர் பண்ணலாம். பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.